இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. மாமன்ற கூட்டத்தில் உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாமன்ற உறுப்பினர்கள், திருப்பூருடைய வணிக பெருமக்கள், திருப்பூருடைய பொதுமக்கள், கிட்டத்தட்ட 6 லட்சம் வியாபார பொதுமக்கள் பாதிக்கிற அந்த வரி உயர்வை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் எல்லாம் மாமன்ற உறுப்பினர் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் ஆதரவோடு தீர்மானம் தமிழக அரசுக்கு அனுப்பி கிட்டத்தட்ட மேயர் அவர்களும் ஆணையாளர்களும் கண்டிப்பான முறையில் இந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதை ரத்து செய்வதற்கான தீர்மானம் வரும் என்ற உத்தரவாதத்தை தந்தார்கள். ஆகவே நாங்களும் அமைதி காத்து 1.5 மாத காலமாக மக்கள் போராட்டத்தை கூட நாங்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் இவருடைய உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் எல்லாம் அமைதி காக்க சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைய மாமன்ற கூட்டத்தில் அதற்கான தீர்மானங்கள் எதுவும் கொண்டு வரவில்லை. அதே போல சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே கூட தீர்மானம் வரவில்லை. தமிழக முதலமைச்சர் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் 110 விதியின் கீழ் அறிக்கை வெளியிடுகிற ஸ்டாலின் மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு இன்றைக்கு முக்கிய பிரதான பிரச்சனை திருப்பூர் மக்களுடைய தொழிலை பாதிக்கிற, வாழ்வாதாரத்தை பாதிக்கிற இந்த வரி உயர்வை குறைக்காமல், வரியை குறைக்காமல், அதற்கான தீர்மானத்தை கொண்டு வராமல் இன்றைக்கு இந்த சட்டசபையில ஏதோ காரணங்களை சொல்லி சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாமன்றத்துக்கு அது பற்றி கேள்வி கேட்டபோது மேயர் அவர்கள் ஒரு கமிட்டி அமைத்து ஆய்வு செய்து முடிவெடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, 4.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இவரோட ஆட்சியே முடிய போகுது. இனி எப்போ முடிவெடுப்பாங்க? எதற்கெடுத்தாலும் குழு போடுகிறோம் சொல்லிவிட்டு அந்த குழுவோட தீர்வு என்ன என்று சொன்னால் கடைசியில் ஒன்றும் இல்லை. ஆகவே வன்மையாக கண்டிக்கிறோம். திருப்பூர் மாநகராட்சி மக்களுக்கான ஒரு மாநகராட்சி இல்லாமல் மக்கள் விரோத போக்கை எப்படி திமுக மக்களாட்சி விரோத ஆட்சி நடத்துகிறதோ அதே போல திருப்பூர் மாநகரமும் இந்த மாநகராட்சியுடைய மேயரும் விரோத போக்கை கடைபிடிக்கிறார். உண்மையாக கண்டுபிடிக்கிறோம், இதை கண்டிக்கிறோம். அதே போல மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சட்டசபையிலே கேட்கும் போதும், எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் கேட்கும் போதும், நீங்க கடந்த ஆண்டு 2017 கொண்டு வந்தது என்று ஏதோ சாக்குப்போக்கு சொல்கிறார்கள். 2017 இருந்து 2021 வரை நல்லாட்சி தந்த எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் 1 பைசா கூட அந்த வரியை ஏற்றவில்லை. 1 பைசா வரி உயர்வு இல்லாமல் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மக்களுக்கான ஆட்சி நடத்தாமல் மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற இந்த ஸ்டாலின் அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கண்டிக்கிறோம். அதே வேளையில் இந்த வரி குறைப்பு ஏற்படும் வரை எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம். இந்த மாநகராட்சி அலுவலகத்தை மக்கள் பேராதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முற்றுகை போராட்டம் நடத்தும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக 2026 மக்கள் தக்க பாடம் கட்டுவார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்லி ஆட்சிக்கு வந்ததே மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் கொடுப்போம்னு சொல்லி 533 பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி இன்றைக்கு அரசு ஊழியர்கள் மிக எதிர்ப்பாக இருக்கிறார்கள். இங்கே கார்பரேஷனில் பணியக்கூடிய அலுவலர்கள் கூட இந்த வரி உயர்வை வன்மையாக கண்டிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறோம்.